ஓஷோ, சுதந்திரத்தின் சத்தம். சமூகம் விதித்த எல்லைகளை உடைத்தவர். சிந்தனையை சுதந்திரமாக்கியவர். அவர்தான் தெய்வீக பிறப்பு. 1931 மத்திய பிரதேசம் குஸ்வாடா என்ற கிராமத்தில் ரஜ்னீஷ் பிறந்தார். அவரின் பிறப்பு ஒரு சாதாரண நிகழ்வு இல்லை, ஒரு புரட்சியின் தொடக்கம். விழிப்புணர்வுக்காக பிறந்த குழந்தை. சின்ன வயதிலேயே அவர் கேள்வி கேட்டார், எதிர்த்தார், பயம் இல்லாமல் உண்மையை தேடினார். மற்றவர்கள் நம்பியதை அவர் சோதித்தார். வாழ்க்கையை மாற்றிய தருணம். மரணம் அருகில் வந்த ஒரு அனுபவம் அவரை ஆழமாக அதிர்ச்சியடையச் செய்தது. அந்த தருணம் நான் யார் என்ற கேள்வியை அவருள் எரிய வைத்தது. உள்ள பயணம் தொடங்கியது. அவர் தனிமையை தேர்ந்தெடுத்தார். அமைதியை நாடினார். மனம், உடல், ஆன்மா அனைத்தையும் கவனிக்கத் தொடங்கினார். வழிகாட்டிய குரு. அவருக்கு ஒரு குறிப்பிட்ட குரு இல்லை. அவரின் வாழ்க்கையே குரு. அனுபவமே ஆசிரியர். அவர் தன்னால் விழித்தவர். அறியாததை தேடிய ஆண்டுகள். ஆண்டுகள் முழுவதும் அவர் தியானம் செய்தார். புத்தம், ஜைனம், இந்து, சென் அனைத்தையும் ஆராய்ந்தார். உண்மையை அனுபவமாகக் கண்டார். தவத்தின் தீ. நீண்ட நேர தியானங்கள். ஆழமான உள்கவனம். அவரின் தவம் மனதை உடைத்தது. அறிவை வெளிப்படுத்தியது. ஆன்மாவின் இருள் இரவு. சந்தேகம். உள்ளே போராட்டம். சில நேரங்களில் வெறுமை. ஆனால் அவர் நின்றுவிடவில்லை. ஏனெனில் உண்மை அருகில் இருந்தது. ஞானம் பெற்ற தருணம் 1953. ஒரு அமைதியான இரவு. அவர் முழுமையாக விழித்தார். நான் இல்லை, சாட்சி மட்டும். அந்த நொடி ரஜ்னீஷ் ஓஷோ ஆனார். தேடுபவரில் இருந்து குருவாக. அவர் உலகை கற்றுக் கொடுத்தார். சுதந்திரம். விழிப்பு. அவரின் வார்த்தைகள் மனதை உடைத்தன. ஆன்மாவை எழுப்பின. உலகிற்கு அளித்த உண்மை. உன்னை நீ அறிந்து கொள். சுதந்திரமே ஆன்மீகம். அன்புதான் பாதை. மனதை தாண்டு. வாழ்க்கையை அனுபவி. அவரின் ஞான வார்த்தைகள். ஆயிரக்கணக்கான உரைகள். நூற்றுக்கணக்கான புத்தகங்கள். மெடிடேஷன், ஃப்ரீடம், அவேர்னஸ். அவரின் குரல் இன்றும் உயிருடன் உள்ளது. ஞான நிலம். பூனே. ஓஷோ ஆசிரமம். உலகம் முழுவதும் இருந்து மக்கள் அமைதியை அனுபவிக்க வருகின்றனர். அந்த இடம் இன்னும் உயிருடன். நிரந்தர இருப்பு. 1990. அவர் உடலை விட்டு சென்றார். ஆனால் அவர் சொன்னார், நான் எங்கேயும் போகவில்லை. அவர் இன்னும் இருக்கிறார். அறிவாக. என்றும் ஒலிக்கும் வார்த்தைகள். Be yourself. That is the truth. Silence is the ultimate answer. Love without conditions. Drop the mind. Live the moment. Celebrate life. ஓஷோ ஒரு மனிதர் அல்ல, ஒரு விழிப்பு, ஒரு புரட்சி. மேலும் உணர்வூட்டும் ஆன்மீக கதைகளுக்கு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.